ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம காமர்ஸில் பார்க்க போகிறோம். போன வீடியோஸில் லாஸ்ட்டு வந்து வேர் ஹவுசிங் இன் இந்தியா அப்படிங்கிறனா ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? வேர் ஹவுசிங் இன் இந்தியா, இந்தியாவில் வேர் ஹவுசிங்குடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம். இந்தியா இஸ் ஆன் அக்ரேரியன் கண்ட்ரி, பட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேர் ஹவுசிங் வாஸ் நாட் ஃபெல்ட் டில் 1950. சொன்னேன் இல்லையா? அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூட்ஸ் 16% of the overall GDP and accounts for the employment of approximately 52% of the Indian populations. It is estimated that more than 40% of our agricultural productions was due to the poor storage facilities. இந்தியா இஸ் ஏ அக்ரேரியன் கண்ட்ரி, அதாவது இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு. ஓகேயா? அதாவது 1950 வரை பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஆண்டு வரை பார்த்தீங்கன்னா அந்த வேர்ஹவுசஸினுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம மக்கள் உணரவில்லை. ஓகே, இந்தியன்ஸ் யாருமே உணரவில்லை. மேலும் வந்து விவசாயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது 16%. ஓகேயா? மற்றும் வந்து இந்திய மக்களினுடைய அந்த இந்திய மக்கள் சுமார் 52% இருக்காங்களே, 52% பேருக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் சைடான வேலை தான் இருந்தது. ஓகேயா? இது அந்த அக்ரிகல்ச்சருங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். 52% பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குகிறது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. மேலும் இந்த சரியான வேர்ஹவுசிங் இல்லாததால் பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, இந்த விவசாயத்தினுடைய உற்பத்தியில் 40%, அதாவது 40% மேலாக பொருட்கள் வந்து என்ன ஆகிறது, வேஸ்ட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்டாகப்படுகிறது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேயா? மேலும் பார்த்திங்கன்னா அதனுடைய ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஆல் த இந்தியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி, த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன்ஸ் ஆக்ட், அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் கார்ப்பரேஷன் ஆக்ட் enacted in 1956 authorized the government to set up National Cooperative Development and Warehousing Board to develop agricultural cooperative and warehousing. India Rural Credit Survey Committee, All India Rural Credit Survey Committee, அதாவது அகில இந்திய கிராமப்புற கடன் அந்த கணக்கீட்டு குழுன்னு இருக்கும். ஓகே, அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்துக்காக ஒன்று வேர்ஹவுசஸ் இருக்கு இல்லையா, அந்த விவசாய வேர்ஹவுசஸ் கழக சட்டம், அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் கார்ப்பரேஷன் ஆக்ட். ஓகேயா? அதாவது டெவலப்மெண்ட் அண்ட் வேர்ஹவுசிங் பேர் அதுக்கு. அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் கார்ப்பரேஷன் ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஆக்ட் படி, அந்த சட்டத்தின்படி 1956 அந்த ஆக்ட் படி அந்த கோஆப்ரேட்டிவ், அதாவது அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் அண்டு வேர்ஹவுசிங், அதாவது விவசாய அது என்ன சொல்லலாம், விவசாய பண்டகசாலை அப்படின்னு சொல்லி. ஓகே, அதான் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் அண்ட் வேர்ஹவுசிங் அதை அமைக்க சொல்லி, அதான் அக்ரிகல்ச்சருக்காக இந்த வேர்ஹவுசிங் அமைக்க சொல்லி அந்த வேர்ஹவுசிங் வாரியம் இருக்கு இல்லையா, அந்த வேர்ஹவுசிங் வாரியம் வந்து அந்த மாதிரி ஒரு வேர்ஹவுசிங் வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு என்ன செய்யப்பட்டது, அதிகாரம் வழங்கியது. அதாவது எது, இந்த கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுசிங் அப்படிங்கிற அது வந்து அந்த வாரியம் வந்து அந்த அரசுக்கு வந்து அந்த அதிகாரத்தை வழங்கியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? இதான் வந்து வேர்ஹவுசிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? அது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கோல்டன் ஜூப்ளி இயர் 2014 to 15, அதில் தான் அது அந்த கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கோல்டன் ஜூப்ளி இயராக 2014 to 15 வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லோகோ தான் ஃபுட் கார்ப்பரேஷன் இந்தியா. அந்த சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது மெயின் வேர்ஹவுசிங் ஏஜென்சிஸ் இன் பப்ளிக் செக்டார். மெயின் வேர்ஹவுசிங் ஏஜென்சிஸ் இன் பப்ளிக் செக்டார் அப்படின்னா பொதுத்துறை. ஓகேயா? இந்த பொதுத்துறையில் வந்து பெரிய அளவில் வேர்ஹவுசிங் வசதிகளை நடத்தி வரக்கூடிய ஒரு 3 பெரிய ஏஜென்சிஸ் அதை தான் பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது பப்ளிக் செக்டார்ஸ், பொதுத்துறையில் பெரிய அளவில் வேர்ஹவுசிங்ஸ் வசதிகளை, அதாவது வேர்ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் நடத்தி வரக்கூடிய 3 பெரிய ஏஜென்சிஸ் அதை தான் பார்க்க போகிறோம். அந்த 3 பெரிய ஏஜென்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன். ஓகேயா? இந்த 3 தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.
மெயின் வேர்ஹவுசிங் ஏஜென்சிஸ் இன் தி பப்ளிக் செக்டர் அப்படிங்கிறது 3 மெயின் ஏஜென்சிஸ் இன் தி பப்ளிக் செக்டர் என்கேஜ்டு இன் ப்ரொவைடிங் லார்ஜ் ஸ்கேல் வேர்ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ். அதாவது வந்து இந்த 3 இது வந்து பெரிய லெவலில் பெரிய அளவுக்கு செயல்படக்கூடிய ஏஜென்சிஸாக உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஃபஸ்ட்டு என்ன, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய உணவுக் கழகம். ஓகே, அதே ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஓகே, it provides storage facilities for food grains. Food Corporation of India also has storage capacity from other sources such as Central Warehousing Corporation, State Warehousing Corporations and private parties. The available storage capacity of Food Corporation of India is 74.6 million tons against 28/2013 government told in Lok Sabha. The Food Corporation of India was set up under the Food Corporation Act 1964 in order to fulfill following objectives of the food policy. Food Corporation of India அதாவது இந்திய உணவுக் கழகம். ஓகேயா, இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு தானியங்கள், அதாவது ஃபுட் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட் கிரெயின்ஸை பாதுகாக்கும் வசதியை வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படி FCI அப்படிங்கிறது வந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸை பாதுகாக்கும் வசதியை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மத்திய மாநில அந்த வேர்ஹவுசஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்ஹவுசஸில் அதாவது மாநில அரசுகள் மற்றும் இந்த ப்ரைவேட்டாஸ் தனியார் இருக்காங்களே, தனியார் வேர்ஹவுசஸ், தனியாரிடம் இருந்து நல்லா தெரிஞ்சுங்க, ப்ரைவேட்டாஸ்ட்டை இருந்து ரெண்ட்டுக்கு வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது வந்து இப்போது இந்த FCI அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா பொருட்களை பாதுகாக்கக்கூடிய வசதியை ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் வேர்ஹவுசஸ் அதன் மூலமும், மேலும் மாநில அரசுகள் மற்றும் அந்த ப்ரைவேட்டாஸ் தனியார்கள் இருக்காங்களே அவங்கள்டிருந்து வாடகைக்கு எடுத்து கொள்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 74.6 மில்லியன் டன் அந்த ப்ராடக்ட்ஸு இல்லையா, அந்த பொருட்களை சேமிக்கக்கூடிய திறன் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த நிறுவனம் வந்து 74.6 மில்லியன் ப்ராடக்ட்ஸு, அதாவது பொருட்களை உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்களை சேமிக்கும் திறன் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்திங்கன்னா August 28, 2013 ஓகே, அரசு இது இருக்கு இல்லையா, ஸ்டேட் அளவில் மாநில அளவில் வந்து இது வந்து கூறியது. இந்த உணவு கொள்கையின், அதாவது ஃபுட் பாலிசி அப்படிங்கிற அந்த உணவுக் கொள்கையின் பின்வரும் அந்த நம்ம இப்போ நிறைய பார்க்க போகிறோம் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள். இந்த நோக்கங்களை நிறைவேற்ற 1964 வந்து இந்த இது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆக்ட் 1964 வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேயா, உருவாக்கப்பட்ட அந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் அந்த ஆக்டை வந்து உருவாக்கியது. அதன் கீழ் அந்த சட்டத்தின் கீழே தான் இந்தியா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேயா, அதாவது இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆக்ட் 1964 அந்த ஆக்ட் படி தான் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது, அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஃபார் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ். அதாவது வந்து இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னால் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஓகேயா கண்ட்ரி முழுவதும் நாடு முழுவதும் இந்த உணவுப் பொருள்கள் ஃபுட் கிரெயின்ஸ் உணவு தானியங்களை விநியோகம் செய்தல். ஓகேயா, effective price support operations for safeguarding the interest of farmers. அதாவது விவசாயிகள் இருக்காங்களே அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு, அவங்களுடைய நலன்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த இது வேர்ஹவுசஸினுடைய ரெண்ட்டு, பொருட்களை பாதுகாக்கக்கூடிய வேர்ஹவுசஸினுடைய ரெண்ட்டு வந்து குறைவாக இது பண்ணி பொருட்களை பாதுகாத்தல். ஓகேயா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் satisfactory level of the operational and proper stocks of food grains to ensure national food security. அதாவது வந்து இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் இருக்குல்லையா, அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அளவில் வந்து இந்த பொருள்களை வந்து பராமரித்தல் மற்றும் வந்து வேர்ஹவுசஸில் உள்ள அந்த ஃபுட் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, உணவு தானியங்கள், அந்த உணவு தானியங்களை சேமிக்கும் அளவினை வந்து முறைப்படுத்துதல், இதெல்லாம் வந்து இந்த ஃபுட் பாலிசியோடைய இது. ஓகேயா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த இந்திய உணவுக் கழகம் அந்த சட்டத்தின் கீழே அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஃபுட் பாலிசி வந்து உடைய நோக்கம், இதெல்லாம் ஃபுட் பாலிசியினுடைய நோக்கமாக இதெல்லாம் கொள்ளப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செகண்டு அந்த ஏஜென்சிஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன்ஸ். அதாவது மத்திய வேர்ஹவுசிங்
காப்பக கழகம், அதாவது மத்திய பண்டக காப்பக கழகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா. Central Warehousing Corporations. It was established in 1957. The available storage capacity of Central Warehousing Corporations in 11.17 million tons, and with the operations through the 464 warehousing centers across the country was on 30th September 2017. அதாவது வந்து இந்த சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன், அதாவது மத்திய பண்டக காப்பு கழகம்னு சொல்லலாம் இதை தமிழில். ஓகேயா. இது வந்து 1957 அதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மற்றும் வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வேர்ஹவுசிங், அதாவது என்னென்னு சொல்லலாம், சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா. சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் அதனுடைய டோட்டல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 11.17 மில்லியன் டன்ஸ். ஓகேயா சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இது வந்து ஒரு நாட்டின், அதாவது இது வந்து நாட்டில் வந்து டோட்டல் மொத்தம் 464 வேர்ஹவுசிங் சென்டர்ஸ், அதாவது வேர்ஹவுசிங் சென்டர்ஸ் வந்து மூலம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வளவு டன்ஸ் வந்து சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷனின் 11.17 மில்லியன் டன்ஸ் வந்து சேமிப்பு திறன் கொண்ட 464 வேர்ஹவுசிங் சென்டர்ஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி இருக்குது, காப்பகங்கள் மூலம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன்ஸு, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் ஏஜென்சி சர்வீசஸ் ஃபார் சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ்ட் சீட்ஸ், மேனூஸ், fertilizers, agricultural implements and other notified commodities. அதாவது வந்து இந்த விவசாய பொருட்கள், வேளாண் பொருட்கள் மற்றும் அதனுடைய அந்த சீட்ஸ், விதைகள், ஃபர்டிலைசர்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ், விவசாய கருவிகள் மற்றும் பிற பொருள்களினுடைய சேமிப்பிற்கான அந்த ஏஜென்சியாக ஏற்படுத்தப்படுவது தான் அந்த சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன்ஸோட பணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பார்த்திங்கன்னா, to issue a negotable warehouses receipt for procuring credit to the owners of goods. அதாவது வந்து இந்த ப்ராடக்ட்ஸினுடைய உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய கடன் வாங்குவதற்கான அந்த மாற்றத்தக்கக்கூடிய ஒரு ரிசிப்ட், அதாவது வேர்ஹவுசஸ் ரசீதுகள் வழங்குதல். ஓகேயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இஸ்யூ த நெகட்டிபிள் வேர்ஹவுசஸ் ரிசிப்டை வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் இதனுடைய கண்டினியூஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.